Hi children, நாம் இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் மூன்றாவது பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தில் புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வெக்காபுலரி அப்படின்னு கொடுத்து காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் 156. காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா எதுனா அப்படின்னு பார்த்தா, சில வார்த்தைகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும், சின்னதாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அதில் சப்போஸ் மீனிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுனா வேர்பா அப்படிங்கிறதுலையும் வித்தியாசம் இருக்கலாம். அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அட்வைஸ், இது ரெண்டையுமே நம்ம அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அட்வைஸ், ADVICE, அட்வைஸ். இன்னொரு அட்வைஸ் எது? ADVISE. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, இதுல சி, இதுல எஸ். இப்போ ADVICE இந்த அட்வைஸ் எதை குறிக்குதுன்னா, இது ஒரு நவுன். அட்வைஸ்னா என்ன நமக்கு தெரியும். நமக்கு சில நேரங்கள்ல சில பேர் அட்வைஸ் பண்ணா நமக்கு பிடிக்காது இல்லையா? அப்போ அது என்னது? ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை சொல்றது. ஆலோசனை சொல்ல முடியாது, அறிவுரை கூறுறது. அந்த அறிவுரை அட்வைஸ், அந்த அறிவுரைங்கிறதுக்கான வார்த்தை தான் அட்வைஸ். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கும் அதே மீனிங் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, இது சிஇ உள்ளது நவுன், எஸ்இ உள்ள அட்வைஸ் வேர்ப். அந்த செயலை, இது அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது, ஒரு விஷயத்தை குறிக்குது. இந்த அட்வைஸ் பாத்தீங்கன்னா அந்த அந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய செயலை குறிக்குது. இது நவுன், இது வேர்ப். இது நவுன், இது வேர்ப். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட், COMPLEMENT, காம்ப்ளிமெண்ட். the same pronunciation complement, but spelling பாருங்க, COMPLIMENT, complement. இந்த இ வர காம்ப்ளிமெண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்த்தி செய்யறது, ஒரு விஷயத்தை பூர்த்தி அடைய செய்யறது, அதான் காம்ப்ளிமெண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ங்கிறது நைஸ் திங் டு சே, ஒரு பாராட்டு, ஒரு செயலை நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு பாராட்டுற ஒரு வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட். அந்த மீனிங் உள்ள வார்த்தை தான் இது காம்ப்ளிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எம்பதி, சிம்பதி. எம்பதி அப்படின்னா இட் இஸ் த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் another person's perspective or feelings. அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கஷ்டமா நம்ம பாவிச்சு நமக்கு நம்மளுடைய ஒரு கருணையை காமிக்கிறது தான் எம்பதி. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கஷ்டமா நினைச்சு நாம அவங்களுக்காக மனம் இறங்குறது எம்பதி. சிம்பத்தினா இட் இஸ் எ ஃபீலிங் ஆஃப் சாரோ ஃபார் சம் ஒன் எல்ஸ் சஃபரிங். யாராவது வருத்தமா இருந்தாங்களா, இல்லை ஏதாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க மேல அவங்களுக்காக நாம வருத்தப்படுறது. ஓகேயா? நெக்ஸ்ட் இன்கொயரி. இன்கொயரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்கொயரி, என்கொயரி ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அதாவது ஒருத்தரை என்கொயரி பண்றோம்னா நமக்கு ஃபர்தரா இன்ஃபர்மேஷன், நமக்கு தகவல்கள் தெரியணுங்கிறதுக்காக ஒருத்தரை நாம கேட்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்கொயரி. இது என்கொயரி. டிஃபரன்ஸ் ஐ, இங்க ஐ போட்டிருக்கு, இங்க இ போட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா இன்கொயரிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், என்கொயரிங்கிறது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். ஆக்சுவலா நம்ம ரெண்டு ஸ்பெல்லிங் நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். சிலது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவோம், சிலது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம ஃபாலோ பண்ற இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் தான். இப்போ கொலாபரேட்டிவா டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இன்கொயரி அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், என்கொயரி பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேஷனரி. இட் மீன்ஸ் நாட் மூவிங். அதாவது ஒரே இடத்துல அசைய முடியாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த ஸ்டேஷனரி.
இந்த ஸ்டேஷனரி பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? லைட்டா இங்க NARY, இங்க NERY. இங்கே ஸ்டேஷனரி NERY உள்ள வார்த்தையில இதுக்கு என்ன மீனிங்னா ஆஃபீஸ் மெட்டீரியல், ரைட்டிங்க்கு, ரீடிங், அதாவது ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், பேப்பர் ஆகட்டும், நோட் ஆகட்டும், பென்சில், எரேசர், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஐட்டத்தை தான், அந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்ன ரைட்டிங் மெட்டீரியல்ஸ். அப்போ ரைட்டிங் மெட்டீரியல்ஸ்னா அஃபிஷியல் ஆஃபீஸ் மெட்டீரியல்ஸ் கூட அதில் அடங்கும். அது என்ன ஆஃபீஸ் மெட்டீரியல்? ஒரு பஞ்சிங் மிஷினா, ஒரு ஸ்டாப்லரா, அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் அடங்கும். அதனால தான் இட் ரெஃபர்ஸ் டு ரைட்டிங் அண்ட் அதர் ஆஃபீஸ் மெட்டீரியல்ஸ். இதை தான் நம்ம ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஷ்னரி மூவ் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது. இந்த ஸ்டேஷ்னரி ரைட்டிங் மெட்டீரியல் ப்ளஸ் ஆஃபீஸ் மெட்டீரியல், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்தது தான் ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் எஃபெக்ட், அஃபெக்ட். எஃபெக்ட், அண்ட் எஃபெக்ட் இஸ் அ ரிசல்ட் ஆர் அன் அவுட்கம். நம்ம வந்து இப்போ மழை பெஞ்சுது, அந்த மழை ஒரு போன மாதம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சுது. அதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயல்லலாம் அந்த நெல் அதெல்லாம் அறுவடை பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா காஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை அறுவடை பண்ண முடியும். ஏன்னா அந்த மழை பெஞ்சதோடைய எஃபெக்ட், அதோடைய விளைவு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த விளைவு முழுக்க முழுக்க அது இதான பிறகுதான் நம்ம அதை வந்து நம்ம அந்த அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி எந்த செயலா இருந்தாலும் அந்த செயலுடைய தாக்கம், விளைவு, அதுதான் எஃபெக்ட்னு சொல்றது. அடுத்தது அஃபெக்ட். அஃபெக்ட்னா ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்றது. ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ண, an effect is to have an impression or influence or effect on something. பாதிக்கிறது. அஃபெக்ட்னா ஒருத்தவங்களை பாதிக்கிறது. அவனை வந்து அந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணிட்டு, அஃபெக்ட். இங்க வந்து அஃபெக்ட். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ங்கிறது வேர்பா தான் வரும். ஓகேயா? வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் வேர்டு. நாம் செய்யற செயல்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வேர்ப். அடுத்தபடியா பாருங்க, லை, லே. லை, LIE, லை. இது பாத்தீங்கன்னா மீன்ஸ் டு பி இன் அ பிளாட் பொசிஷன் ஆன் ஏ சர்ஃபேஸ். படுக்கிறது, படுக்கையா இருக்கிறது தான் லை. லை ஆன் த ஃப்ளோர்னா படு, ஃப்ளோர்ல படு அப்படின்றது. அடுத்தது லே மீன்ஸ் டு பிளேஸ் சம்திங் டவுன் பிளாட். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை கிடைமட்டமா அப்படியே கிடைமட்டமா போடுறது தான் லே. லே மீன்ஸ் டு பிளேஸ். இது வந்து நாம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அதாவது நாம கீழே படுக்கிறது அந்த செயலை குறிக்கும். லேங்கிறது நாம செய்ய வைக்கிறது. இப்போ ஒரு நோட்டு இருந்ததுன்னா அந்த நோட்டை இப்படி கீழே கிடைமட்டமா அப்படி வைக்கிறது, எப்படி வைக்கிறது, இதுதான் லேன்னு சொல்றது. ஓகேயா? நெக்ஸ்ட் ரைஸ். கெட் அப், கோ டு எ ஹையர் பொசிஷன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா படிச்சோம்னா நல்ல ரைஸ், நம்ம பொசிஷன் வந்து ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகும், உயரும். அந்த ரைஸ், RISE, ரைஸ். ரேஸ், ரேஸ்னா எலிவேட் சம்திங் டு எ ஹையர். ரேஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொன்னா, ரேஸ் யுவர் ஹேண்ட்னா கையை தூக்குறது, லிஃப்ட் பண்றது, அதுதான் இந்த ரேஸ். இந்த ரைஸ் வந்து ஒரு உயரத்தை குறிக்கிறது. இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இந்த ரைஸ் தான் வரும். ஓகேயா? சரி, இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு நாம இந்த ஃபில்லப்ஸ் நாம என்னென்ன எதுக்குன்னு பார்க்கலாம். The sugar had a negative dash on the science experiment. The sugar had a negative dash on the science experiment. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல, அறிவியல் சோதனைகளை சுகருக்கு வந்து பாசிட்டிவான தாக்கம் இருக்காது, நெகட்டிவான தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாக்கம் அப்படின்னு குறிக்கக்கூடிய வார்த்தை எது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், எஃபெக்ட். என்னது? எஃபெக்ட். தாக்கம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை எஃபெக்ட். இங்க என்ன வரணும்? எஃபெக்ட். Effect. Next, effect. Second one, I am going to dash down for an hour.
நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு கீழே படுக்க போறேன். அப்போ நானே ஆக்டிவா நானே செய்யக்கூடிய செயல். அப்போ லை, லே, இதுல எது வரும்? லை. லை தான் நாமளே செய்துக்கிற மாதிரியான செயலை லைன்னு சொல்லுவோம். வேற யாராவது வந்து நம்ம முடியாம நம்ம படுக்க வச்சாங்கன்னா அங்க லே யூஸ் பண்ணணும். இப்ப இங்க வந்து ஐஎம், நானே என்ன பண்ண போறேன், ஒரு மணி நேரம் படுக்க போறேன், அப்படி லை. அடுத்தது, த கேஸ் பிரைசஸ் கண்டினியூ டு, கேஸோடைய விலை தொடர்ச்சியா ஏறிட்டே இருக்கு. என்னது? ஏறிட்டே இருக்கு. ரைஸ், RISE, உயர்ந்துட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டே இருக்கு. ஷி ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ குட், எப்பவுமே அவ எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. இங்க வேர்பு கிடையாது, நவுன் வருது. நல்ல ஒரு ஆலோசனையா ஒரு அறிவுரையை கொடுப்பாங்க. இங்க அறிவுரைங்கிறது நவுன். அப்போ இங்க நவுனாங்கிற இது வந்து நவுன், இது வேர்ப். ஸோ நம்ம இங்க என்ன பயன்படுத்தணும்? இந்த இடத்துல வர வேண்டியது நவுன். ஸோ அட்வைஸ். அடுத்தது, த வார் ஹேட் நோ டேஷ் ஆன் ஆயில் பிரைசஸ். வார் அதாவது போர் வந்து எந்த வகையிலையும் ஆயில் பிரைசஸை அஃபெக்ட் பண்ணலை, அதை பாதிக்கலை. ஒரு போர் வந்ததால சில இடங்கள்ல போர் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை பாதிப்பாங்க. பொருட்கள் வந்து கிடைக்காது. இப்போ மக்கள் வந்து ரொம்ப அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காம கஷ்டப்படுவாங்க, விலை அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க என்ன சொல்றாங்க? த வார் ஹேட் நோ டேஷ் ஆன் ஆயில் பிரைசஸ். ஆயிலுடைய விலையில எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. நோ அஃபெக்ட், ஆக்சுவலி நோ எஃபெக்ட் ஆன். இங்க பாத்தீங்கன்னா நோ அஃபெக்டை பொறுத்த வரைக்கும் வேர்பா வரும். அதனால நாம இங்க என்ன பண்ண போறோம்? ஹேட் நோ எஃபெக்ட் தான் வரும். நோ எஃபெக்ட், எஃபெக்ட் வரக்கூடாது. வார் ஹேட் நோ எஃபெக்ட் ஆன் ஆயில் பிரைசஸ். ஏன்னா அஃபெக்ட்னு வந்தா இங்க வேர்பு, ஆக்சுவலா அஃபெக்ட் வந்து யூஸ்வலி வேர்பா தான் வரும். பட் இங்க நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நவுனா இருக்கக்கூடிய எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, புரியுதா சில்ட்ரன்? நீங்க வந்து ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம படிக்க 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 ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ரொம்ப அதுல எக்ஸல் ஆயிடும். ப்ராக்டிஸ் தான் நமக்கு. வார்த்தைகள் வந்து சில இடங்கள்ல ஒரே ப்ரொனன்சியேஷனா இருக்கும். பட் எதை எங்க பயன்படுத்தணும், இதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங்கிறத நாம தெளிவடையணும்னா நம்ம படிக்கணும். ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும். கையில கிடைக்கிற புக்ஸை நம்ம படிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாட புக் அல்லாம நம்ம எந்த ஒரு புக்கு கிடைச்சாலும் நாம படிக்கணும். படிக்கும் போது அதில் இருக்க வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எது எந்த இடத்துல பயன்படுத்திருக்கு அப்படின்றது பயன்படுத்தப்பட்டு நாம புரிஞ்சுக்கலாம். பை ப்ராக்டிஸ் தான் நமக்கு எல்லாமே ப்ராப்பரா நமக்கு வரும். ப்ராக்டிஸ் வந்து எப்பவுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா வெல் வேர்ஸ் ஆயிடலாம். இது நல்லா கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணி 9th நாம நல்ல ஒரு மார்க்கோட என்டர் ஆகலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன்.